பாதி நேரம் உதயநிதி ரசிகர் மன்ற வேலை பார்க்கறதுக்கே ஒரு நேரம் சரியாக இருக்குது. இவங்க பேசுகிறாங்களா அரசு பள்ளியில் சேருவதில் பெருமை கிருமின்னு உருட்டினாங்க பாருங்க. இப்போ போய் பாருங்கள் அரசு பள்ளிகளில் பல பள்ளிகளில் கழிவறை வசதி கிடையாது. 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் மது கொடுக்கணும்னு இருக்குது. இப்போ இவர்கள் எங்கேருந்து மது வாங்கிட்டு வராங்க, அதுவும் கிளாஸ் ரூமில் வச்சு குடிக்கிறாங்க. பள்ளிகள் பராமரிப்பு இருக்குல்ல, அதில் வந்து ஃபெயிலியர் தான் அந்த பையன் செத்து போகணும். ஒன்றுமே தெரியாத 5 பேர் சேர்ந்து கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. இதில் இவங்களுக்குள்ள இப்போவே கோஷ்டி சண்டை, மாலை போகிறதுல சண்டை. நான் ரெடியாக வரவான்னு சீரட் வச்சு பாட்டு பாடுவேன். கேட்டால் இன்றைக்கி அப்படி தான் பிடிக்குதான். யார் சொன்னா இப்போ சீமான்லாம் பண்ணுறாருல கல்லு கடை தொடங்கடான்ற. ஏன்னா அதுலேயாவது 400 ரூபாய்க்கு இங்கே குடிக்கிறவங்க 100 ரூபா குடிச்சிட்டு 300 ரூபா வீட்டில் கொண்டு போய் கொடுப்பான். உடம்பும் நல்லா இருக்கும். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீப் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போது 2 நாளாக வந்து என்னென்னா திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரத்தில் வந்து அந்த மாணவருடைய மரணம் என்பது அது ஈடு இணையற்றாதது. ஏன்னா ஒரு அவங்க அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அது ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து நிதி மட்டும் கொடுத்தா போதுமா, அதுக்கான நடவடிக்கை கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா அஜாக்கிரதையால் நடந்ததுன்னு சொல்லிட்டு அமைச்சர் பதிவு பண்ணியிருக்காரு. அமைச்சருக்கு பாதி நேரம் இன்னைக்கு யார் அன்பிலோ இவர் அதிமுக யாரோ பதிவு பண்ணியிருக்காங்க. பாதி நேரம் உதயநிதியை ரசிகர் மன்ற வேலை பார்க்கறதுக்கே ஒரு நேரம் சரியாக இருக்குது. பள்ளி கல்வித்துறைக்கு தான் இருக்கிறதுலையே தமிழக அரசு அதிக நிதி ஒதுக்குறாங்க, 47,000 கோடி ரூபா. அதில் நீங்கள் பள்ளியுடைய புனரமைக்கிற வேலை, சம்பளம் எல்லாத்துக்கும். ஆனால் இவங்க பேசுகிறாங்களா அரசு பள்ளியில் சேருவதில் பெருமை கிருமின்னு உருட்டினாங்க பாருங்கள். இப்போ போய் பாருங்கள் அரசு பள்ளிகளில் பல பள்ளிகளில் கழிவறை வசதி கிடையாது. நீங்கள் ஜெயலலிதா இருந்த பொழுது மாணவிகளுக்கு நாப்கின் வழங்கும் திட்டம் கொண்டு வந்தாங்க. ஆமாம், இன்றைக்கி இருக்கா பாருங்கள். இப்போ இலவச சைக்கிள் கொடுத்தாங்கல்ல, அதில் பாருங்கள் பல குறைபாடுகள் இருக்குதுன்னு பலரும். பொதுவாக கவர்மெண்ட் கொடுக்குற சைக்கிளை மறுபடியும் ரீஃபிட் பண்ணால் தான் ஓட்ட முடியும், சும்மா அப்படியே கொடுத்துருவான். ஆனால் இதில் பல பார்ட்ஸுங்களே இல்லைன்ற அளவுக்குலாம் வந்துச்சு. பள்ளி கல்வித்துறைன்றது எனக்கு என்னென்னு போய்கிட்டு இருக்குன்றதை நம்ம பல இதில் பார்க்குறோம். இன்றைக்கி கூட 2 பள்ளி சிறுவர்களை அடித்து யார் அதே பள்ளியில் படிக்கிற பசங்க சீனியர்ஸ் அடித்து பீடி குடிக்க வச்சு அதை வீடியோ எடுத்து அது வெளியில் வந்து அது போனால் குழந்தை நல அலுவலரும் ஹெட்மாஸ்டரும் இனிமேல் இப்படி அடிக்கூடாது, கை கொடுத்துங்கப்பா, இதுமாதிரி எதாக இருந்தாலும் அவங்கள்ட்ட தான் சொல்லணும் அப்படின்னு. அது ஒரு மிகப்பெரிய குற்றம். அது ஆமாம், அது இது ஒன்று. திருநெல்வேலியில் நடந்த ஒரு எய்டட் ஸ்கூலில் பள்ளி மாணவிகள் வந்து மாணவிக்கு பாலியல் தொந்தை கொடுத்த இல்லை மது அருந்துற அது ரொம்ப மோசங்க. நம்ம தமிழகம் இளம் தலைமுறை எங்கே போய்கிட்டு இருக்கு. அதாவது இளம் தலைமுறைனா பொதுவாக இந்த மாதிரி மது போதைக்கெல்லாம் இளம் தலைமுறை ஆளாகிறான்னா ஆண்கள் தான் ஆளாவாங்க. சீட்டு குடிக்கிறது 9th படிக்கிற பசங்க. அதிர்ச்சி அளிக்கிற விஷயம் 14 வயது பெண் குழந்தைகள் எல்லாருக்கும் இப்போ முதல்ல மது எப்படி கிடைக்குது. 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் மது கொடுக்கணுன்னு இருக்குது. அப்போ இவர்கள் எங்கேருந்து மது வாங்கிட்டு வராங்க, அதுவும் கிளாஸ் ரூமில் வச்சு குடிக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. ஸ்கூலுக்குள்ளே எப்படி செல்ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. இது வலைதளம் வந்தோன்னா அப்போ 6 மாணவிகளும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது அந்த மாணவிகள் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி தமிழக இளம் தலைமுறையினர் எப்படி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மது அருந்துறது இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்றது இன்றைக்கி பள்ளி சிறுவர்கள் மத்தியில் கூட அது மாறிக்கிட்டு இருக்குன்றது தான் மோசமான விஷயம் தான் பார்க்கணும். அதே மாதிரி தர்மபுரி நினைக்கிறேன் ஆசிரியர் 14 வயசு மாணவியை கூட்டு போய் பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க. அவன் வேலையே தானா. அந்த பொண்ணு வீட்டில் வந்து சொல்லிடுச்சு, உடனே புகார் கொடுத்துருக்காங்க தலைமை ஆசிரியர்கிட்ட. அவர் ஊர் பெரியவங்க அவங்களாம் வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கிறாங்க. போக்சோ வழக்குகளில் பஞ்சாயத்து பண்ணால் பஞ்சாயத்து பண்ணுறவங்களையும் சேர்த்து உள்ளே போடுவாங்க போக்சோவில் சட்டம். இந்த பஞ்சாயத்து பண்ணி 10 லட்ச ரூபா வாங்கி 6 லட்ச ரூபா அந்த குழந்தை வீட்டுக்கு கொடுத்துட்டு மீதி பங்கு பிரிச்சிருக்காங்க. அதில் பிரச்சனை வந்து வெளியில் வந்தோன்னே அப்புறம் அந்த அம்மாவே பயந்து போய் தலைமை ஆசிரியை போலீஸில் புகார். இப்போ அந்த வாத்தியாரை தேடுறாங்க தலைமறைவு. மற்றவர்கள்லாம் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான பள்ளி குழந்தைகளுக்கு எதிரான அந்த குற்றங்கள் அதிகரிச்சுட்டு வருது. பள்ளி மாணவர்களுக்கு நீதி கதைகள் இருக்கு. இப்போ பீடி குடிச்சிட்டு சின்ன பசங்களை போட்டு அடிக்கிறான்னா என்ன காரணம்? சினிமா இந்த மாதிரி தாக்கம் இருக்குல்ல, அவன் கொடூரமாக அடிக்கிறதெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுன்னா யார் நம்மளை அடிக்காத ஆள்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ சின்ன பசங்கள்ட்ட போய் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, எட்டி ஒதுக்கிறது, இதெல்லாம் இது ஏன் நடக்குதுன்னா பள்ளிகளில் முன்னெல்லாம் அந்த நீதி கதைகள் சொல்லுவாங்க. நம்ம நல்லவனாக இருக்கணும், ஒரு கிளாஸே இருந்து இப்படி இருக்கும். ஆமாம், ஒரு புக்கே இருக்கும், நீதி கதைகள்னு ஒரு கிளாஸே இருக்கும், ஒரு பீரியடே இருக்கும். இப்போலாம் அதெல்லாம் கிடையாது. சரி, சினிமாலையாவது எம்ஜிஆர் மாதிரி ஆட்கள் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பின்னு நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்லி படித்து வரணும் அப்படி இப்படி. இப்போ அதெல்லாம் அதுவும் கிடையாது.
ஹீரோவே போதை மருந்து வைக்கிறான், ஹீரோவே பாரில் உட்காந்து குடிக்கிறான், ஹீரோவே ஹீரோயின் கொண்டாடுறான், போதை மருந்து வித்துட்டு வந்து கொண்டாட்டம் கொண்டாடுறான், செம்மர கட்டையை கடத்துறான், அதை ஒரு சாகசமாக ஹீரோவே கடத்துறான். அதை தடுக்கிற போலீஸை மிரட்டுறதெல்லாம் நம்ம ரசிக்கிறோம். இப்படி மாற்றிட்டான். ஹீரோயினை துரத்தி லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு பிடிக்கலனாலும் துரத்தி பண்ணோன்னே அந்த பொண்ணுக்கு பிடிச்சிடுது. அப்படின்னா என்ன ஆயிடுதுன்னா, நீ ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணுறனா அது விரும்பலனாலும் நீ துரத்தி பண்ணால் அது விரும்பிடும். இப்படி ஒரு கருத்தை படத்தில் விதைக்கிறாங்க. அப்போ என்ன, இப்போ பாருங்கள், சமீபத்தில் திருநெல்வேலி தான் நினைக்கிறேன், பொண்ணை விரட்டி அது ஒத்துக்கலன்னா அந்த கத்தியால் குத்தி சாவடிச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக அமையிறது திரைப்படங்கள். ஆனால் அதுக்கு சென்சார் போர்டோ மற்ற இதுவோ ஒன்றுமே இப்போலாம் அந்த இதுவே கிடையாது. எனக்கென்னு விடுறது, ஒரு ஆள் 10 பேரை கொல்றது, கத்தியால் குத்தி ரத்தம் பீறிட்டு இருக்கிறது, இந்த இடத்துல குத்தி கொல்றத காமிக்கிறாங்க. நீங்கள் இதை பார்க்குறவங்க ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா, முன்னெல்லாம் கோவம் வந்தால் எதாவது அடிப்பான் எதாவது பண்ணுவான். இப்போலாம் கோவம் வந்தால் அந்த இடத்துல குத்திடுறானுங்க. அவன் ஜெயிலுக்கு போகிறான். அப்புறமா தான் தெரியுது அவனுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோமேனு. கோவம் வந்து எதை வேணால் செய்ய வைக்கும். அப்போ எப்படி கொல்லான்றது முதல் கொண்டு காட்சிப்படுத்துகிறாங்க. சென்சார்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றுனா, பள்ளிகள் பராமரிப்பு இருக்குல்ல, அதில் வந்து ஃபெயிலியர் தான் அந்த பையன் செத்து போனது. கண்டிப்பாக அந்த சவுறு மலையில் இதாகி கிட்டத்தட்ட உள்ள கண்டிஷனில் இருந்த சவுறு அது கவனியாக பார்த்தாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க, அந்த தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, 3 பேர் மேலே இப்போ வழக்கு போட்டிருக்காங்க. ரொம்ப பிரச்சனை பெருசானோன்னா பள்ளி கல்வி அலுவலர், தலைமை ஆசிரியர், இன்னொரு 3 பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அவர் ஏதாவது ஒரு பதில் சொல்லுவார், கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு. கண்டிஷனை ஃபாலோ பண்ணுறோன்னா இதுதான் என்ன பண்ணோம், நீதி கதைகளை சொல்லி தரணும், பள்ளி பராமரிப்பை கரெக்ட் பண்ணணும். இதெல்லாம் கண்டிஷன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்டிஷன். அப்புறம் எல்லாமே பரபரப்பாக எதிர்பார்க்கக்கூடிய தாவைக்காவுடைய மாநாடு, செங்கோட்டையன் வந்து முதல் முறையாக வந்து அந்த கட்சியில் சேர்ந்து அவருடைய பொறுப்பில் நடத்தக்கூடிய அந்த மாநாடு, அது எப்படி நீங்கள் அதுக்கான அந்த டைமிங்கும் இருக்குது, பரபரப்பான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாநாட்டிலையாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை 3 நிமிஷத்தில் பேசிட்டு போயிடுவாரா? இல்லை, அதாவது ஒரு கூட்டம் நடத்துகிறீங்கன்னா, இப்போ ஜெயலலிதா நடத்துகிறாங்க, 5 இடத்துல பேசுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, மத்தியானம் ஒரு இடம், 4 மணி ஒரு இடம், 7 மணி ஒரு இடம், 9 மணி இப்படி பிரிச்சுக்குவாங்க. பட்டுன்னு வந்து பேசிட்டு போவாங்க. இவங்க எப்போவுமே பாருங்களேன், தொண்டர்களை பற்றி எதுவுமே கவலைப்படுறதில்ல. நடத்துறது எல்லாமே உச்சி வெயில். அதில் வந்து அவர் சொல்லிட்டார், இ பாஸ் இல்லை, யார் வேணா வரலாம். தமிழ்நாடு இல்லை, நடத்துறது எல்லாமே உச்சி வெயிலில் தான் நடத்துறது. பார்த்துருக்கீங்களா? ஆமாம். மேற்கூரை போடுறதில்ல. வெயிலில் தண்ணி தாங்க எடுக்கும், இஷ்டத்துக்கு தண்ணி இது பண்ணுவான், மயக்கம் போட்டு விடுவான், எல்லாம் நடக்கும். என்றைக்குமே இவங்க வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை தொண்டர்கள் மேலே அக்கறையோ எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒன்றுமே தெரியாத 5 பேர் சேர்ந்து கட்சி ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தேட்டரில் டிக்கெட் இருக்கிறவங்களாம் கட்சி நடத்தினா எப்படி இருக்கும்? இன்றைக்கி 100 ரூபா 150 ரூபா டிக்கெட்டு. ஊழலை பற்றி பேசுகிறாங்க. இப்போ ஜனநாயகன் படம் வரப்போகுது. ஆமாம். அதே வேலைக்கு டிக்கெட் வைப்பாங்களா? அது எப்படி வைப்பாங்க? ஸ்பெஷல் ஷோ போட்டு. முன்ன வந்து எப்படின்னா, ரசிகர் மன்றம் டிக்கெட் வாங்கி கொஞ்சம் கூடுதல் விலைக்கு விற்று ரசிகர் மன்ற செலவுக்கு மற்ற இதுக்கு வச்சுக்குவாங்க. இப்போது வந்து எப்படின்னா, உரிமையாளரை விற்கிறான் ஸ்பெஷல் ஷோன்னு 1500 ரூபா 2000 ரூபான்னு. ஒரே நாளில் 2000 ஸ்க்ரீனு. நீங்கள் கணக்கு போடுங்க. எம்ஜிஆர் காலத்தில் மொத்த தேட்டருங்களில் தமிழ்நாட்டில் ஒரு 100 தேட்டர் இருந்தால் பெரிய விஷயம். படம் எம்ஜிஆர் படம் வெளியாகுதுன்னா சிட்டியில் மட்டும்தான் முதல்ல வெளியாகும், ரீரிலீஸ் தான் வெளியில் மற்றதுலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஸ்க்ரீன் 100 ஸ்க்ரீனு. இந்த படம் வந்து 100 நாள் ஓடுதுன்னா கணக்கு போட்டுங்க, 5000 ஸ்க்ரீனு 100 நாள், 50 தேட்டர் வச்சுக்கோங்க. ஒரு தேட்டருக்கு 3 காட்சி, 150 காட்சி. அப்போது 1000 காட்சி ஓடுறதுக்கு 10 நாள் ஆகும். 1500 காட்சி ஓடுறதுக்கு. 5000 காட்சி ஓடுறதுக்கு 30 நாள் ஓட்டினா தான் 5000 காட்சி. இவன் 2 நாளில் 5000 காட்சி ஓட்டிடுவான். 30 நாள் அவர் ஓட்டுறத 2 நாள் அவன் ஓட்டி ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 1500 ரூபா 2000 ரூபா வைக்கிறான் கூடுதல் விலை. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா 30 நாள் வசூலில் 10 மடங்கு 300 நாள் வசூல் மாதிரி எடுக்கிறான். இப்போ 30 நாளுக்கு 150 ரூபா டிக்கெட்னா 30 நாள் 150 ரூபா கொடுத்து வாங்கி போவோம். நீங்கள் 30 நாள் டிக்கெட்டை 2 நாளில் ஓட்டி ஒவ்வொரு டிக்கெட்டும் 150 ரூபா டிக்கெட் 1500 ரூபா விற்றீங்கன்னா 10 மடங்கு. கண்டிப்பாக. அப்போ 300 மடங்கு எவ்வளோ வருமானம் பார்த்துங்க. கண்டிப்பாக. இதெல்லாம் ஊழல் இல்லையா? உங்கள் ரசிகர்கள் ஏமாற்றி அவன் பாக்கெட்டில் தானே வழிப்பறி பண்ணுறீங்க. பிட் பாக்கெட்டு கதை தானே. இதை எல்லா முன்னணி நடிகர்களும் பண்ணுறாங்க. அரசு இதுக்கு ஆதரவு. ஆமாம், மறைமுக ஆதரவு. என்ன 5 காட்சிலாம் வச்சாங்க, 6 காட்சி
அதாவது எவ்வளோ நேரம் ஒன்றா 24 ஹவர்ஸ் கூட நீ வான்ற மாதிரி ரசிகர்கள் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெரிய அளவு வழக்கெல்லாம் போட்டோன்னா நீதிமன்றம் தலையிட்டு சிறப்பு காட்சி ஒன்றே ஒன்று தான் வைக்கணும் அப்படின்னா பிறகு வேண்டாம் வெறுப்பா இப்போல்லாம் வைக்கிறது. அதுவும் 9 மணி மேலே தான் வைக்கணுன்றதெல்லாம் வச்சவொன்னே இப்போ வைக்கிறாங்க. இதில் நீங்கள் 2 நாள் சிறப்பு காட்சின்னு அனுமதிச்சாங்கன்னா 2 நாளும் அதிகமான ஸ்க்ரீனு தமிழ்நாடு ஃபுல்லாக. அதுலேயும் மோனோபாலி ஒரு நிறுவனம் ஆதிக்கம் வைக்கும். அன்னைக்கு எந்த படத்துக்கும் அனுமதி கிடையாது. ஒரு வாரம் 10 நாளைக்கு இவங்க மட்டுமே தமிழ்நாடு ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு 5000 ஸ்க்ரீனு 200 ஸ்க்ரீன் 2000 ஸ்க்ரீனு 3000 ஸ்க்ரீனு மொத்த காசு நீ படம் நல்லா இல்லைன்னு தெரியறதுக்குள்ள நீங்க படத்தை பார்த்து முடிச்சிடணும். பெரிய ஒரு பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. அந்த மாநாட்டில் நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் இல்லை நான் அதான் சொல்ல வரேன். இந்த மாதிரி வித்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் வந்து கட்சி நடத்தினா இவன் யாரை பற்றி கவலைப்படுவான்? ஜனங்களை பற்றி, தொண்டர்களை பற்றி. இப்போ எம்ஜிஆர் மாதிரியோ மற்றவர்கள் மாதிரியோ ஐயோ தொண்டர்கள் வெயிலில் இருக்காங்களே, ஐயோ அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிலாம் அப்படி நினச்சா ஈவினிங் கூட்டம் போடணும். கண்டிப்பாக 6 மணிக்கு போட்டு வெயிலெலாம் தாழ்ந்துடும். அப்புறம் வந்தால் அவனுக்கு தண்ணியும் தேவைப்படாது, ரொம்ப பிரச்சனை இருக்காது, நீ பேசிட்டு போகலாம். ஆனால் இவங்களுக்கு நான் 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாது. அதனால் வந்து காலையிலே வந்துட்டு 10லேருந்து 12:30 வரையுமா அவர் சொல்கிறாரு. உச்சி வெயிலில் எல்லாம் காலிலேருந்து காற்று கிடப்பான். எப்போ 7 மணிலேருந்து கிடப்பான், 5 மணிலேருந்து கிடப்பான். அப்போ சாப்பிடாம, டிஃபன் சாப்பிடாம, தண்ணி குடிக்காமல் அப்படியே இருப்பான். இவர் வந்து முழங்குவார். என்ன முழங்குவார்? 10 நிமிஷம் பிளாஸ்ட்டு நான் தாப்பால் பாப்பா போட்ட தாப்பால் பவள விழா பாப்பா. இப்படி இந்த வார்த்தை கேட்டால் அவங்களுக்கு அதான் புரியுமா? அவங்களுக்கு அதான் ஏன் புரியும்? உனக்கே புரியலையே. நீ வந்து உனக்கு அரசியலை புரிஞ்சு அவங்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா தலைவன் அதான் பேசுகிறான், அதை தாண்டி எனக்கு எதுவும் தெரியாதுன்றான். நீ 10 விஷயம் பேசினா அவனுக்கு 2 விஷயம் அவனுக்கு புரியும். இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களாமே, பள்ளி கல்வித்துறை இப்படி இருக்குதாமே, போக்சோ வழக்கு இப்படி இருக்குதாமே, இது அப்படி இருக்காம, நீ எல்லா அயோக்கியத்தனமும் நீயும் சேர்ந்தானே பண்ணிட்டு வர. கடைசி படம் எப்படி வந்துச்சு உன் படம்? போதை மருந்து விற்கிற மாதிரி தானே வந்து அடிச்ச. போதை மருந்து விற்றுட்டு பாட்டு பாடுவேன் அப்படி தானே? நீ எம்ஜிஆர் மாதிரி கேட்டால் எம்ஜிஆர் மாதிரியா? எம்ஜிஆர் ஒரு படத்துலையாவது போதையாவது பயன்படுத்திருப்பாரா? இல்லை பயன்படுத்துகிறவங்கள திருத்துற வேலை பண்ணுவார். நீ போதை மருந்து 6000 கோடி ரூபாய்க்கு போதை மருந்து விற்பாரான் அவர் கொண்டு போய் படத்தில். லியோ நான் ரெடியாக வரவான்னு சீரட் வச்சு பாட்டு பாடுவாரான். கேட்டால் இன்றைக்கி அப்படி தான் பிடிக்குதான். யார் சொன்னா? ஒன்றாந்து சொன்னாங்களா? கலாச்சாரத்தை வந்து நீயே சீரழிச்சிட்டு நீயே வந்து இப்போ பாலச்சந்திரன் மாதிரி ஆட்கள்லாம் கண்டபடி பணம் எடுப்பாங்க. அப்போ கேட்டால் ரசிகர்கள் விரும்புகிறதான் எடுக்கு. ரசிகர் ஒன்றும் சொன்னானா நீ திணிக்கிற அவன் மேலே திணிச்சிட்டு இதுதான் படம் அப்படின்றது. மன்மத லீலை சில படம்லாம் அந்த டைமில் வந்தாலும் ரொம்ப மோசமாக இருக்குங்க. அந்த குடியார கணவனு இவர் வீட்டுக்கு கூட்டு போவாராம். இது வந்து ஒரு மஞ்சள் பத்திரிகையில் வர்ற கதை. அதை எடுத்து படம் எடுத்துருவார். இதெல்லாம் நடித்தவர் தான் கமல்ஹாசன். அந்த வீட்டுக்காரன் ஒரு மாதிரி இருந்தோன்னே இவர் அந்த பொண்டாட்டி இது பண்ணுவாராம். அது ஒரு படம் எடுத்துகிட்டு கேட்டால் நீங்கள் விரும்புகிறாங்களாம். எவன் சொன்னானா? அதனால் இவர்கள் யாரையும் திருத்த போகிறதில்ல. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நாளைக்கு விஜய், நான் இந்த உங்கள் இது மூலியமாக நான் கேட்குறேன், விஜய் டாஸ்மார்க் கொடுமை இன்னைக்கு கூட ஒரு மனைவி கணவனை கொண்டிருக்காங்க. ஆசையா? திருமணம் முடியும் போது எவ்வளோ சந்தோஷத்தோட வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக. இந்த நாய் போக போக குடிச்சு அவனுக்கு மேலே தப்பு இல்லை, மது அவனை மிருகமாக்குது. வந்து அவனுடைய கோபம், வருமானம் கிடையாது, இயலாமை, குடிக்க காசு இல்லை, பொண்டாட்டி வீட்டு செலவு கண்டிப்பாக காசு கேட்பா, குழந்தைங்க ஸ்கூல் போகணும், ட்ரெஸ் எடுக்கணும், பண்டிகை நாள் வருது, ஒரு கல்யாணம் வருது, துட்டு இல்லைன்னா இவன் எங்கே வேலைக்கு போக முடியும்? உடம்பு பிரச்சனை, எல்லா கோபமும் எங்கே திரும்பினா பொண்டாட்டி போட்டு அடிக்கிறது, பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறது. பொண்டாட்டியும் அடிதான். இப்போ பெண்கள் வந்து ரொம்ப வீக்கர் செக்ஸு, அடி வாங்கினே இருப்பாங்க, அவங்களால திருப்பி அடிக்க முடியாது. ஆம்பளைங்க வேலை செய்கிறவங்க கை எப்படி இருக்கும், அது பெரிய காயம்லாம் ஏற்படும். அப்படியே பொறுத்து பார்த்து ஒரு நாள் இவனை முடியாது, இவனை விட்டு நம்ம வளர்க்க முடியாது, இவனை கொன்னாதான் நமக்கு இதுன்னு கொலை செய்கிற அளவுக்கு போகுது. இப்போ அந்த அம்மா ஜெயிலுக்கு போகுது, அந்த குழந்தைங்க அனாதையாகும். கொலகாரன் புள்ள, கொலகாரியுடைய பையன், அந்த வாழ்நாள் பூரா வந்து அம்மாவை ஜெயிலு, அப்பாவை இழந்துட்டு அந்த குழந்தைங்கள அனாதையாகுது. இந்த மாதிரி நிலமெல்லாம் காரணம் என்ன? மது, டாஸ்மார்க்கு, போதை பழக்கம். இதுக்கு எதிராக என்னைக்காவது விஜய் பேசியிருக்காரா? இல்லை நாளைக்கு பேசுவாரா? டாஸ்மார்க்கும் போதையும் மதுவும் இளைஞர்களை, பள்ளி மாணவிகளை சீரழிக்குத. உன்னை நோக்கி வர்றதெல்லாம் அந்த பசங்க தானே, அந்த வயசு பசங்க தானே. அப்போ அவங்களுக்காகவாவது நீ பேசணும்ல, பேச மாட்டேங்கிறிய. இது வரைக்கும் போதை பற்றி, மது பற்றி பேசுனதே இல்லை. ஏன்னா இப்போ நான் சரக்கு அடிக்கிறேன். இப்போ முகமது நபிகிட்ட ஒரு அம்மா போனாங்களாம், என் பையன் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றான், அவனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க. நாங்கள்
அப்படியா தம்பி சொன்னேன், ஆமாம் நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாப்பிடுவேன். சரிம்மா ஒரு 40 நாள் கழித்து கூட்டுவாங்க. ஏன்னா இவங்க நம்ம நினச்சிட்டாங்க ஏதோ மந்திரதாயத்து கட்ட போகிறாரு போல், ஏதோ ஓதி ஓதி வச்சு 40 நாள் இது பண்ணி, சில பேர் சொல்லுவாங்கள்ல 40 நாள் ஓதி அந்த ஆயத்தை கட்ட போகிறாரு போல், இல்லைன்னு ஏதாவது மருந்துக்கு இருந்து ரெடி பண்ணி 40 நாள் அது ஒரு மண்டலம் வச்சு கொடுக்க போகிறாரு போல். 40 நாள் பொறுத்து வந்தோடனே தம்பி கூப்பிட்டு, அம்மா ஐயா தம்பி இங்கே வாப்பா, இப்போவும் இனிப்பு சாப்பிட்றியா? ஆமாங்க ஐயா ரொம்ப பிடிக்கும், இப்போ சாப்பிட்றேன். தம்பி இனிப்பு சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதி, அதை குறைச்சிக்கோ. ஆசைப்பட்டால் லைட்டாக சாப்பிடு, ரொம்ப சாப்பிடாது தம்பி, உடம்புக்கு கெடுதி. புரியுதா? போயிட்டு வா. இனிமேல் இல்லைங்கய்யா நீங்கள் சொன்னபடி நான் பண்ணுறேன், போயிட்டு வா. அம்மா கூப்பிட்டு போங்கம்மா. ஐயா இதை நான் 40 நாளைக்கு முன்னாடி வந்தேன், அன்றைக்கே சொல்லியிருக்கலாமே, இதுக்காக 40 நாள் பொறுத்து வர சொன்னீங்க. நான் இல்லைம்மா நானும் இனிப்பு சாப்பிடுவேன், எனக்கும் இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். அப்போது நான் வந்து சொல்கிற தகுதி எனக்கு இல்லை, அதனால் இந்த 40 நாளில் நான் குறைச்சி இப்போ நான் இனிப்பு சாப்பிட்றது இல்லைம்மா, நான் அந்த தகுதி வந்துட்டேன், இனிப்பு சாப்பிட மாட்டேன். அதனால் அந்த பையனுக்கு நான் சொல்கிறேன், எதுக்கும் எனக்கு தகுதி இருக்கணுமா. டாஸ்மார்க் பற்றி பேசினா பப்புக்கு போகிறவங்களும் சரக்கு அடிக்கிறவங்களையும் டாஸ்மார்க் எதிராக பேசுவாங்களா? எல்லாம் நபி மாதிரி மைண்டில் செட் பண்ணிட்டாங்க. நம்மளே அடிக்கிறோம், நம்ம போய் எங்கே புத்தி சொல்கிறது அப்படின்னு. நீ அடி, நீ சேர்த்து வச்சுக்கிற சொத்துக்கு நீ டெய்லி உட்காந்து அடித்தா கூட சாக மாட்டேன், உன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை வராது. ஆனால் மக்களுக்கு நீ கொஞ்சம் சொல்லணும், நீ முடிஞ்சால் நீயும் குறைச்சிக்கோ, தலைவன் ஆகிட்டல்ல, அதை விட்டு வெளியில் வந்துடு, நீயும் குறைச்சிட்டு வெளியே வந்துடு, அவங்களுக்கும் புத்தி சொல்லு, இதை குறைக்கணும்னு சொல்லு. இப்படிலாம் பண்ணால் தான் மக்களுக்கு குறைக்கணும்னு மட்டும் இல்லை, அந்த டாஸ்மார்க் எதிராக போராட்டம் நடத்துவோன்னு சொல்லு. நீ 12 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அதுக்குள்ளே விற்றுட்டு போன்னு சொல்லு. அதுக்கான இதெல்லாம் பண்ணி இப்போ சீமான்லாம் பண்ணுறாருல, கல்லு கடை திறங்கடான்றார். ஏன்னா அதுலேயாவது 400 ரூபாய்க்கு இங்கே குடிக்கிறவங்க 100 ரூபா குடிச்சிட்டு 300 ரூபா வீட்டில் கொண்டு போய் கொடுப்பான், உடம்பும் நல்லாயிருக்கும். இந்த கெமிக்கலை குடிச்சு 10 வருஷத்தில் முடங்கி போயிடுறான். அப்போது இதெல்லாம் பேசு, ஆனால் உனக்கு அந்த நாலேஜே கிடையாது, பேச மாட்டேங்க. நிச்சயமாக உங்களுடைய இது மட்டும் இல்லைங்க, இந்த பள்ளி கல்வித்துறை, இந்த திருப்பரங்குன்றத்துக்கு அண்ணாமலை கேட்டிருக்காரு, ஒரு வசனம் விஜய் வசனமே வருமே, இது பண்ணும்போது கம்முன்னு இருக்கிறதும் சும்மா இருக்கிறதும் கம்முன்னு இருக்கிறதும் வாழ்க்கை ஜம்முன்னு போவோம், அரசியலுக்கு உதவாது ராசா, பேசணும், மக்கள் பிரச்சனை பேசுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. திருப்பரங்குன்றத்தில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? ஆமாம், உன்னுடைய ஏன் அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டார். ரெட்டை வேஷம் போட முடியாது. இன்னொன்று நான் சொல்கிறேன், பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வர்றியா வரலையா நாளைக்கு சொல்லு தெளிவா. நாங்கள் வரவே மாட்டோம்யா, நாங்கள் வரவே மாட்டோம். ஆனால் எதிர்க்க வேண்டிய கட்சி திமுகனால தான் நாங்கள் முதல்ல திமுக எதிர்க்கிறோம். அதிமுகவையும் பாஜகவையும் திமுகவையும் ஒரு சேர வீழ்த்தி நாங்கள் ஆட்சியை பிடிக்கிறதா எங்கள் லட்சியம். கூட்டணிலாம் கிடையாது. நாளைக்கு டிக்ளேர் பண்ணுவீங்களா? சும்மா உருட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு கட்சிக்குள்ளே ஒவ்வொரு குழப்பம். இந்த நினைத்தாலே நீங்கள் படம் பார்த்தீங்களா, பார்த்துருப்பீங்க. அதில் கமல்ஹாசன் போய் அந்த லேடிக்கிட்ட கேட்டுனே இருப்பான், அது ஆனால் ஒன்றும் அப்படி தலையாட்டம் இப்படின்னும் படம் நம்மளுக்கு காண்டாயிடும் படம் முடிகிற வரைக்கும். சனின்னு ஏதாவது ஒன்று சொல்லி தொலை, ஒன்று ஆமான்னு சொல்லு, ஒன்று இல்லைன்னு சொல்லு, நம்மளை போட்டு சாவடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒன்று போகிறேன்னு சொல்லல, போகலன்னு சொல்லிட்டு உன் ஸ்டாண்ட் என்னான்னு சொல்லு. உட்காந்து ஜெயபிரதா மாதிரி ரைட்டு லெஃப்ட்டு தலையாட்டி இருந்தானே என்ன கதை? அதனால் நாளைக்கும் பாருங்கள் எல்லாம் இதில் இவங்களுக்குள்ளே இப்போவே கோஷ்டி சண்டை. அவர் படத்தை வைக்கக்கூடாது, புஷி இவர் ஆதவ் படத்தை வைக்கக்கூடாது, அருண்ராஜ் படத்தை வைக்கக்கூடாது, செங்கோட்டையன் படத்தை வைக்கக்கூடாது. மாலை போகிறதுல சண்டை. மாவட்ட செயலர் ஒருத்தன் கேட்குறான், மாவட்ட செயலர் கேட்குறாரு, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றான். அவர் இவர் எடுத்துருக்காரு, நீ இந்த வேலைலாம் பண்ணக்கூடாது, போ நீ போன, ஏய் என்னடா பேசுகிற, ஏய் நீ என்னடா பேசுகிறேன்றான். மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். அப்படியே நடக்குதுங்க சண்டை. இவர் மாலை நான் வர்றேன், அங்கே மாலையை வாங்கி திருப்பி போட்டோன்னா அவன் அங்கேருந்து உன் மேலே அபிமானத்துலாம் வர்றான், வாங்கி தொலையான். மாலையை வாங்கிட்டு தம்பி எந்த மாவட்டம் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, மாலையை கழட்டி கொடுங்க. இவர் எம்ஜிஆர் ஸ்டைலில் அவருக்கே போடுறாரு. அவன் எல்லாம் மாலையை பிடிக்கிட்டு போகும்போதே எறிகிறான் பக்கத்தில். அப்போ தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது. நீ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட தெரியலையே உனக்கு. ஒருத்தன் எதிர்கட்சி ஆளாக இருந்தால் கூட அவனை மாற்றணும். நிச்சயமாக எம்ஜிஆர் ஷூட்டிங் போகிறாரு, அந்த கதை உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். இல்லை சிவாஜி ரசிகர்கள் எம்ஜிஆர் அது போனல அந்த போன இதில் பேசினல, அதுதான் நீங்கள் எதிராளியும் மனசை கொள்கிற அளவுக்கு நீங்கள் நடக்கணும். ஆனால் இங்கே அது கிடையாது. மாலை போடுறவனே எதிரி ஆக்கிடுற கொஞ்ச நேரத்தில். அவன் மாலையை தூக்கி அடிக்கிறான், போடா உனக்கு போய் மாலையை கொண்டு வந்தான் பாரு அப்படின்னு.
இதுதான் நீ நிலமை, மாவட்ட சண்டை. நாளைக்கு இதே இது நீ பேசக்கூடாதுன்னு புஷி பண்ணுவார். ஏன் நான் பேசுவேன் அப்படின்னுது. லாஸ்ட்டில் யார் பேசணுமோ அவர் 10 நிமிஷம் பேசி போயிடுவார், பிளாஸ்ட்டு போயிடுவார். நிச்சயமாக முத்தலிபு சார், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆழமான கருத்து இந்த காணொலி மூலிமா வந்து விஜய்காரனை எடுத்து சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், நாளைக்கு தெளிவான ஒரு முடிவு அறிவிப்பார்னு சொல்லிட்டு நாம் எல்லாம் நம்புவோம். நன்றி சார்.